இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ரெசனன்ஸ் இன் சீரிஸ் RLC சர்க்யூட். அப்ப முதல்ல நமக்கு RLC சர்க்யூட்னா நமக்கு தெரியும். அப்படிதானே? ஒரு AC சோர்ஸை நம்ம யாரோட கனெக்ட் பண்ணுவோம்? R ஓட, அடுத்து L ஓட, அடுத்து கெபாசிட்டன்ஸோட, இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? சீரிஸா கனெக்ட் பண்ணுவோம். இது என்னது? ரெசனன்ஸ் RLC சர்க்யூட், சீரிஸ் RLC சர்க்யூட். இதுல ரெசனன்ஸ்னா என்னப்பா? புதுசா ஒரு வேர்டு. ரெசனன்ஸ்னா தமிழ்ல ஒத்த அதிர்வு அப்படின்வாங்க. ஒத்த அதிர்வுன்றத சிம்பிளா ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த சோல்ஜர்ஸ்லாம் இந்த மலைப்பகுதியில் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி டிராவல் பண்ணும்போது ஒரு மவுண்டெயின்ல இருந்து இன்னொரு மவுண்டெயின் போகும்போது சின்ன பாலங்கள் தற்காலிகமாக வச்சிருப்பாங்க, டெம்பரரியா. ஸோ அப்போ அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் அவங்க போவாங்க. அப்படி போகும்போது அந்த மேஜர் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோல்ஜர்ஸ்ட்டு நீங்கள் நார்மலாகவே வாங்க அப்படின்வாங்க. ஏன்னா சோல்ஜர்ஸ் அவங்க ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி, ஒரே மாதிரி அவங்க மார்ச் பாஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க, ஒரே மாதிரி லெஃப்ட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி ரைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி கால் எடுத்து வைக்கும்போது, மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த பாலத்துக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதை விட அதிகமாயிடும். அப்போ அதை விட அதிகமாகிடுச்சுன்னா பாலம் உடஞ்சிடும். இதுதான் கான்செப்ட். ரெண்டு பேர் ஃப்ரீக்வன்சி எப்போ மேட்ச் ஆகுதோ பாலம் உடையுது. இதான் அவுட்புட். இதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலில், ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சரும் சாரும் இருப்பாங்க. இப்போ ஒரு சார் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவார்? டெய்லி வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் ஜென்ரலாக பேசுவார். அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து அந்த டாபிக்குள்ளே போவாங்க. அங்கே கிளாஸ் ஒர்க் நோட்டை காப்பி பண்ண சொல்லுவாங்க. முடிச்சுட்டு நாளைக்கு வரும்போது ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதானே? இந்த அசைன்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்காது. சப்போஸ் இவர் கொடுத்த அசைன்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா ஸோ ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆயிடும். ஸோ எப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களோ, சார் இவருடைய கிளாஸ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா, இந்த பசங்க இன்னைக்கு ஒரு நாள் பண்ணால் நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு அந்த சாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். அந்த கிளாஸோட எந்த பிரச்சனையுமே வராது, ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த விதமான இது வராது. இதுதான் அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒத்த அதிர்வு, ஒரே மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி வரணும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த RLC சர்க்யூட்டில் ஆறுடைய இதை பார்த்தோம்னா, சப்போஸ் நான் வோல்டேஜை ரெஃபரன்ஸாக வச்சேன் அப்படின்னா இதில் கரண்ட் எனக்கு இப்படி இருக்கும். எங்கே? ஆறில் எனக்கு தெரியும் கரண்ட் வோல்டேஜ் ஒரே ஆங்கிளில் இருக்குமா? அப்போ இவங்களோட ஆங்கிளில் என்னது? 0 டிகிரிப்பா. அதனால தான் இவங்களை என்ன பண்ண முடியாது, நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இவங்களை எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா எல்லு எனக்கு எப்படி இருக்கும்? எல்லு IN கரண்ட் வோல்டேஜை 90 டிகிரியாக லீட் பண்ணியிருக்கும். சப்போஸ் நான் C எடுத்துக்கிட்டேன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா? அப்போ இவர் 90 டிகிரியில் லேகிங் ஆகும். ஸோ அப்போ நான் அதனால என்ன பண்ணுற போகிறதில்ல, இவரை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்? LC சர்க்யூட்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த LC சர்க்யூட்டு, ஒரு LCயை சீரீஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு சோர்ஸோட கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் LC சர்க்யூட். Lனா இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ், ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்? திஸ் இஸ் த கெபாசிட்டன்ஸ், திஸ் இஸ் த இண்டக்டன்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோன்னா எனக்கு என்ன விஷயம்? இவர் சப்போஸ் இவரை ஒரு சோர்ஸ் மூலம் கொடுத்தேன்னா இவர் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகுதுன்னா சப்போஸ் இங்கே ப்ளஸ் இதாகும், மைனஸ் இங்கே கிரியேட் ஆகும். அப்படிதானப்பா? கெபாசிட்டர் சார்ஜ் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இவர் சார்ஜிங் ஆகுறாருன்னா ஒவ்வொரு தடவையாக நம்ம கரண்ட் கொடுக்க +2 இங்கே ஸ்டோர் ஆகும், நெகட்டிவ்லாம் இங்கே ஸ்டோர் ஆகும். இதுக்கு பேர் கெபாசிட்டர் சார்ஜிங். பட் ஆஃப்டர் சம் டைம் இந்த சார்ஜ் எனக்கு உள்ள போகாது இல்லையா? போனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இது எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆஃப்டர் சம் டைம் எனக்கு என்ன ஆகும்? இவர் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னா அடுத்து டிஸ்சார்ஜ் ஆரம்பிப்பாங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஸோ இந்த ப்ளஸ் இங்கே வரும், இந்த மைனஸ் இங்கே வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ்னால எனக்கு இந்த இண்டக்டன்ஸ்குள்ள ஒரு கரண்ட், கரண்ட்னால உள்ள எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ்னால ஒரு EMFனால ஒரு கரண்ட், மறுபடியும் ஒரு கரண்ட் வருமா? இது என்ன ஆகும்? எல்லா சார்ஜும் இங்கே போயிடும், எல்லா ப்ளஸும் இங்கே வந்துடும். அப்போ எல்லா ப்ளஸும் அங்கே போயிடுச்சு, எல்லா மைனஸ் அங்கே போச்சுன்னா இந்த கெபாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. அப்போ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இவர் சார்ஜ் ஆயிடுறாரு. அப்போ உள்ள எனக்கு என்ன எனர்ஜி இருக்குது? மேக்னெட்டிக் எனர்ஜி இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இங்கே இருந்து இப்போ முதல் ப்ளஸ் மைனஸ் தான் நம்ம கொடுத்தோம். இப்போ இவர் என்ன பண்ணுவார்? ப்ளஸ்ஸை வெளியில் ரிமூவ் பண்ணுவார். இவர் மைனஸ், இப்போ எனக்கு மேலே மைனஸ் ஸ்டோர் ஆகும், கீழே ப்ளஸ் ஸ்டோர் ஆகும். இப்போ எனக்கு என்ன ஆகும்? கெபாசிட்டரில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இங்கே என்ன சார்ஜ் ஆகுதோ
இவ்வளவு சார்ஜ் இங்க ஏறுனா அவ்வளவு சார்ஜ் அங்க லாஸ் ஆகுது. இங்க இவ்வளவு சார்ஜ் ஏறிட்டுனா இங்க இவ்வளவு சார்ஜ். அப்ப ரெண்டு பேருடைய எனர்ஜியுமே ஈக்குவல். அதான் அவங்க நம்ம சொல்லுவோம் இங்க சீரிஸ்ல சொல்லும்போது. அப்புறம் என்ன கவனிங்க, நம்ம இந்த சர்க்யூட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கோம். இந்த சர்க்யூட்டுடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த எல்சி உடைய ஃப்ரீக்வன்சியும் இங்க என்ன ஆகணும், மேட்ச் ஆகும். ஓகே, அப்ப இது எப்படி சொல்லுவாங்க, சப்போஸ் நான் வந்து L ஈக்குவல் டு C ங்கறனா இதை எப்படி சொல்லிக்கிறேன், நம்ம L ஒமேகா கெபாசிட்டன்ஸ் நான் எப்படி சொல்லுவேன், LC. இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, L ஒமேகா ஈக்குவல் டு LC. ஏன்னா நான் R நான் கன்சிடர் பண்ணல, அவரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துட்டேன். இவர இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்ல நம்ம சரி ஒமேகா C தானே, ஒமேகா C. அப்ப ஒமேகா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த எல்ல கீழ கொண்டு வரலாமா, 1/LC. அப்ப வெறும் ஒமேகா மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1/√LC நம்ம போடுவோமா. ஓகே, இந்த ஒமேகாவை நான் எப்படி சொல்லிக்கிறேன், ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி பா. ஆனா கவனிங்க, ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். இது மறந்துடாதீங்க. பொதுவா வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் போடுவோம், இங்க ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். அப்ப இந்த 1/time Fன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் செகண்ட். அப்ப இந்த 1/t எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், F ன்னு போடலாமா. சோ இந்த ஆங்கிள் சொல்றோம் இல்லையா, ஒரு பார்ட்டிகல் இந்த இடத்துல இருந்து ஒரு சர்க்குலர் கம்ப்ளீட் பண்றோம் இல்லையா, ஒரு பார்ட்டிகல் இங்க இருந்து ஐ மீன் இந்த இடத்துல இருந்து இந்த சர்க்குலர் கம்ப்ளீட் பண்றதுக்கு சர்க்குலருடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2π, அது கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகிற டைம்னா t. அதனால நான் என்ன பண்றேன், தீட்டாவை 2π, அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட், டிஸ்பிளேஸ்மென்ட்டை நான் 2π வச்சுக்கிறேன், டைம் t. இந்த 1/t F. அப்ப ஒமேகாவை நான் எப்படி எழுதிக்கலாம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்டு F. அப்ப நான் இங்க என்ன பண்றேன், ஒமேகா பவர் 2/F இஸ் ஈக்குவல் டு 1/√LC. அப்ப F ஈக்குவல் டு 1/2π இன்டு LC. சோ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க ஃப்ரீக்வன்சி. அப்ப ஒரு பர்టిక్యులர் ஃப்ரீக்வன்சில எனக்கு என்ன ஆகுது, இந்த LC ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு LC உடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த ஹாஸ்பிடல் ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகுது. அந்த மேட்ச் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி நான் சொல்றேன். அப்ப இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒமேகா ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு ஈக்குவலா இருக்கு, அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய LC உடைய ஃப்ரீக்வன்சி, அவங்களுடைய வேல்யூ 1/√LC. ரைட்டா. அப்ப ஒமேகா ஆர் ஸ்கொயர் இத நான் என்ன பண்றேன், ஒமேகா ஆர் ஸ்கொயர் வச்சுட்டேனா, ஐ மீன் ஸ்கொயர் ரூட் எடுத்தா இங்க என்ன ஆயிரும், 1/LC ஆயிருமா. இந்த ஒமேகா ஆர் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஆர் இன்டு ஒமேகா ஆர். அப்ப ஒமேகா ஆர்ன்றது என்னது, இந்த இடத்துல ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா நம்ம ரெசோனன்ஸ் பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம். ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சில எனக்கு என்ன ஆகும், கரண்ட் மேக்ஸிமம். எப்படி வந்து அந்த பாலத்தோட ஃப்ரீக்வன்சியும் அந்த சோர்சஸ் உடைய ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது பாலம் உடையுதோ, அதே போல இந்த LC உடைய ஃப்ரீக்வன்சியும் இதோடைய சோர்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது இந்த LC ஃப்ரீக்வன்சி இது ஒரு பர்టిక్యులர் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணும். அப்படி மேட்ச் பண்ணும்போது அந்த சர்க்யூட் வழியா எனக்கு என்ன ஆகும்னா அதிகமான கரண்ட், மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். சோ அப்ப இந்த ஒமேகா ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஆர் இன்டு ஒமேகா ஆர் போடுகிறேன், இதை LC ன்னு போடுகிறேன். அப்ப ஒரு ஒமேகா ஆர் இங்க வச்சுக்கோ, ஒரு L இங்க கொண்டு போயிரு, இன்னொரு ஒமேகா ஆர் இங்க கொண்டு வந்துரு. அப்ப L இன்டு ஒமேகா ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கும், C இன்டு ஒமேகா ஆர். எனக்கு தான் தெரியுமே L இன்டு ஒமேகாவை நான் என்ன எழுதிக்கலாம், XL எழுதிக்கலாமா. இவரை வந்து XL இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இவங்க எப்படி எழுதிக்கலாம், இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸ். அப்ப பாருங்க இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸும் ஒண்ணு ஈக்குவல் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்களோட வேல்யூ இவருடைய வேல்யூ ஈக்குவல் தானே. அப்ப என்ன அர்த்தம், இவருடைய ரெசிஸ்டன்ஸும் இவருடைய ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல் தானே. அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். when XL is equal to XC. ஓகே, சோ அப்ப நம்ம புக்ல டைரக்டா 1/2π இத கொடுத்திருப்பாங்க. இது எப்படி வந்துச்சுனா நம்ம இந்த டெரிவேஷன் மூலமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ அப்ப XL equal to இப்ப at series resonanceல நம்ம இங்க சீரிஸ் ரெசனன்ஸ்ல என்ன கண்டுபிடிக்க போறோம், ஒண்ணு வந்து கரண்ட் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன், கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ மீன் எஃப் வந்து இந்த சர்க்யூட்ல நம்ம இந்த R உடைய வேல்யூ, L உடைய வேல்யூ, C உடைய வேல்யூ கிட்டத்தட்ட மூணு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. சோ அது நமக்கு தெரியும்.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த R எப்ப இந்த Rக்கு நம்ம சொல்லிட்டோம் R என்ன ஆகும் கரண்ட் வோல்டேஜ் சேம் ஃபேஸ்ல தான் இருக்கு. அதனால நம்ம R கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. அப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு ஏற்கனவே இம்பிடன்ஸ் தெரியும். இம்பிடன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் மூணு பேரோட ரெசிஸ்டன்ஸுமே சம் பண்றது. அப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் Z is equal to square root of R squared plus XL minus XC the whole square படிச்சிருக்கோம். சோ இதுல போய் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இம்பிடன்ஸ் அப்படின்றது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த இம்பிடன்ஸ் உடைய வேல்யூ கம்மியானானா எனக்கு இந்த சர்க்யூட் வழியா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது மேக்ஸிமமா இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த இம்பிடன்ஸ் எப்ப வந்து மினிமம் ஆகும் when XL is equal to XC. அப்ப XL உம் XC உம் என்ன ஆகுது இங்க ஈக்குவல் ஆகுதா? அப்ப ஈக்குவல் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இது 0. அப்ப உள்ள என்னதான் இருக்கும் R ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் வெளியில எடுத்துட்டோம்னா வெறும் R மட்டும் தான் வரும். சோ அப்ப Z is equal to R. சோ when Z இம்பிடன்ஸ்ன்றது என்ன அப்படினா மூணு பேருக்கு இருக்கும்போது கூட சோ நம்ம என்ன சொல்றோம் இவங்க ரெண்டு பேரோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணாம வெறும் R மட்டும் தான் வைக்கிறோம். வெறும் R எப்படி இருக்கும் வோல்டேஜ் கரண்ட் ஒரே லெவல்ல தான் இருக்கும் நமக்கு தெரியும். R வைக்கும்போது கரண்ட் வோல்டேஜும் சேம் ஃபேஸ்ல இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் எப்படி இருக்கும் அதிகமாயிடும். அப்ப கரண்ட் உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப கரண்ட் உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு இது சேம் ஃபார்முலா தான். Im is equal to Vm divided by impedance. ஓகேவா? அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் square root of R squared plus XL minus XC the whole square. இந்த ஃபார்முலா வச்சிருக்கோமா? சோ இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படினா XL minus XC 0 னு வெளில போட்றோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் Im equal to Vm divided by square root of R squared. R squared வெளில எடுத்துட்டோம் அப்படினா R மட்டும் தான் வரும். சோ அப்ப Im is equal to Vm divided by R. சோ இந்த R is nothing but Z. இதெல்லாம் ஒண்ணுதான். R நம்ம போறனாலும் இல்ல இம்பிடன்ஸ் போறனாலும் ஒண்ணுதான். சோ இவ்வளவு Im ன்றது என்னது மேக்ஸிமம் கரண்ட். சோ எனக்கு இந்த சர்க்யூட் வழியா எப்ப மேக்ஸிமம் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படினா இந்த சர்க்யூட்ல எனக்கு ரெண்டு ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகும். எந்த ரெண்டு ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகணும் நம்ம கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஃப்ரீக்வென்சியும் அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய LC ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகுது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியானா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் வந்து அதிகமாகும். சோ இப்ப கரண்ட் வந்து இங்க நமக்கு அதிகமாகுது. கரண்ட் அதிகமாகிறதுனால தான் இத நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம ரெசோனன்ஸ் அப்படின்றோம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கரண்ட் உடைய வேல்யூ எப்ப மேக்ஸிமம் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு let us draw the graph between the frequency and current. சோ f க்கும் I க்கு ஒரு கிராஃப் வரையறோம். சோ அப்ப f க்கு I க்கு கிராஃப் வரையும்போது எனக்கு தெரியும் சோ frequency என்ன ஆகுது அப்படினா இங்க மேட்ச் இன்கிரீஸ் பண்றேன். frequency இன்கிரீஸ் பண்ண எனக்கு கரண்ட் உடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு frequency மேக்ஸிமம் பண்றோம். ஒரு பர்టిక్యులர் frequencyல கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஆகும் இல்லையா? அந்த மேக்ஸிமம் கரண்ட் தான் நான் என்னன்னு சொல்லுவேன் Im சொல்லுவேன். அந்த பர்టిక్యులர் frequency தான் எனக்கு என்னது ரெசோனன்ட் frequency. சோ இந்த frequency வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த frequencyல தான் எனக்கு கரண்ட் உடைய வேல்யூ மேக்ஸிமம் ஆகும். சோ ஒரு ஸ்டேஜ்ல திருப்பி என்ன ஆகுது frequency குறைய ஆரம்பிக்குது. அப்ப frequency குறைய எனக்கு கரண்ட் உடைய வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஓகே அப்ப இந்த இடத்துல தான் சொல்றோம். சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படினா ரொம்ப கம்மியா இருக்கும். வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். ஏனா கரண்ட் உடைய ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா தான் எனக்கு என்ன ஆகும் கரண்ட் உடைய வேல்யூ வந்து இங்க அதிகமா இருக்கும். சோ அப்படியே இன்னொரு ஒரு கேஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படினா சோ அடுத்து என்ன பண்றோம் சோ அடுத்து கரண்ட் frequency கூட எனக்கு கரண்ட் கூடிட்டே இருக்குது. ஒரு இடத்துல எனக்கு வந்து frequency மேக்ஸிமம் ஒரு பர்టిక్యులர் frequencyல கரண்ட் உடைய வேல்யூ மேக்ஸிமம் ஆகுது. அடுத்து நம்ம என்ன பண்றோம் frequency-ய குறைக்கிறோம். கரண்ட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லூப்பை கம்பேர் பண்ணி பாக்கும்போது ஐ மீன் ரெண்டு கர்வை கம்பேர் பண்ணி பாக்கும்போது இங்க கரண்ட் உடைய வேல்யூ ரொம்ப மெஜாரிட்டியா இருக்கு. சோ இங்க கரண்ட் உடைய வேல்யூ மேக்ஸிமமா இருந்தாலும் கூட இத கம்பேர் பண்றப்ப இங்க கம்மியா இருக்கு. ஏன் இங்க கம்மியா இருக்கு அப்படினா இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஏனா நமக்கு ஓம்ஸ் லா கான்செப்ட் படி I V/R. சோ V நம்ம IR னு படிச்சிருப்போம். I V/R. சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுனா கரண்ட் உடைய வேல்யூ குறைஞ்சிரும். ரெசிஸ்டன்ஸ் கம்மினா கரண்ட் வேல்யூ கூடும்.
ஸோ இதை தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ ஒரு பர்டிகுலர் எந்த ஃப்ரீக்வன்சியில் கரண்ட் மேக்ஸிமம் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சி பேர் தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ ஆர்எல்சி சர்க்கியூட்டில் நம்ம சீரிஸை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.